இப்படி எதுவுமே கேட்காத ஒரு மனைவி ஃப்ரீயாக இருந்தா வச்சுங்களேன், நீங்களும் ஃப்ரீயாக இருப்பீங்க, அவங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க. எந்த வித கமிட்மெண்ட்ல நீங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் போகவே முடியாது. கரெக்டு தான் சார். இப்போ ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி இவர மாதிரி ஐடியா யாருக்கெல்லாம் இருக்குது? அதாவது என்னோட சேலரி லைஃப்பை சொல்லக்கூடாது, என்னோட ஃபினான்ஸை சொல்லக்கூடாது. என்னோடது கேட்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். நான் யூஸ்வலி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டேன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடுவார். ஒர்க்கை முடிச்சுட்டு வரும்போது கண்ணு பரபரன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். எங்கே வடை கடை இருக்குது, எங்கே பஜ்ஜி கடை இருக்குன்னு. ஒரு மாதத்துக்கு வடை மட்டுமே வந்து 3000 ரூபாய்க்கு சாப்பிட்றோம். 3000 ரூபாய்க்கு வடையா? ஒரு மாதத்துக்கு இல்லைம்மா, 3000 ரூபான்னா ஒரு வாட்டி போயிட்டு ஆயிடும். அதுவே நிறையா. அப்போ என்ன மாதம் 300 ரூபா சாப்பிடுவேன்? 2 பேரும் சேர்த்தே. நான் என் வாயும் கண்ட்ரோல்டாக இருக்கு. அவர் சாப்பிட்றது பார்த்தாக்கா எனக்கும் நாக்கு வரும். அதனால நானும் சாப்பிட்றேன். 2 பேருமே அன்ஹெல்தியாக ஆயிடுவோம். வடை சாப்பிட்றோம், பானிபூரி சாப்பிட்றாங்க, சம்பளத்தை சொல்லாமல் இருக்கிறதுலாம் எனக்கு புரியவே இல்லை. இல்லை சார், சேவிங் ஆகலை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு மாதமும் ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் போயிட்டுருக்கு. 1 இயர் ஆகுது மேரேஜ் ஆகி. அப்போது ஒரு மாதமும் ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்குது. அவங்க ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு சேவிங்ஸ் வந்துட்டு வைக்க முடியல, அதனால் வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோட ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு. என்னோட ஃபுல் சேவிங்ஸ் எல்லாமே ஓவர். என்கிட்ட எந்த சேவிங்ஸும் இல்லை. அவங்கக்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 555 தான் லாஸ்ட்டாக கையிலே இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கு வந்துட்டு நான் சொன்னேன், இல்லைடா, தட் இஸ் மை மிஸ்டேக், ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் வந்து ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணியாச்சும் வந்துட்டு நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஒரு 500 ருபீஸை வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த டைமில் போயிட்டு நான் போய் காமிச்சிருக்கலாம். அன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆச்சு. அது சொல்லியிருந்தானா அந்த ஸ்பாட்டில் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அந்த டைமில் நான் போயிட்டு வந்துட்டு எனக்கு வடை வாங்கி கொடு நான் கேட்க போகிறது இல்லை. சிம்பிள். அந்த இடத்துல ஒன்று சொல்லியிருந்தானா நான் டாக்டர் கிட்ட காமிச்சிருப்பேன். ஓகே, ஏன் சொல்லிக்கலாம்ல? அன்னைக்கு என்னால் தெரியல, சொல்ல முடியல. நான் அது நெக்ஸ்ட் மந்த்துக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸடாக வச்சுட்டேன். அது எடுக்கவே கூடாது எந்த காரணமானாலும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா தேவைப்படுன்ற மாதிரி அப்போ எடுத்து வச்சிட்டானிக்க நான் சொல்லலை. லாஸ்ட் மினிட்ல தான் நானே சொன்னேன் இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ஃபன்னியாக இருந்துச்சு. நீங்கள் வடை பானிபூரிக்காக சொன்னீங்கன்னு. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியும் கூட நீங்கள் சொல்லலை அப்படின்னா அவர் எப்படி மேனேஜ் பண்ணுவார்? இப்போ யோசிச்சு பாருங்களேன், அவர் கையில் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸாக ஒரு 1000 ரூபா 10000 ரூபா இருந்துச்சுன்னா ஓகே. அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஃபண்ட் இல்லாமல் இருக்குங்கப்போ அப்போ வச்சிருக்க 500 ரூபாய் நீங்கள் சொல்லலைன்னா என்ன ஆகும்? அப்புறம் அந்த 500 ரூபா சம்பாதிச்சு மறந்தே போயிட்டேன் சார். அது நெக்ஸ்ட் மந்த்துக்குன்னு முடிவு பண்ணதுனால அது டோட்டலாக மறந்துட்டேன். இப்போ தெரியுதா ஏன் சொல்லணும்னு? ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல போனால் இந்த மாதிரி சொல்லாமல் இருக்கிற கான்செப்ட் இருக்குல்ல, இது ரொம்ப முன்னாலேருந்தே இருக்குது. அப்போ எல்லாம் பழைய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பாதிப்பாங்க, எல்லாம் சேர்த்து வைப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும். இப்படி சம்பாதிச்சு சொல்லாமல் எஃப்டியில் போட்டு வச்சது, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சு, ஸ்டாக்கில் போட்டு வச்சதுன்னு இந்தியா முழுக்க 2 லட்சம் கோடி ரூபா இருக்குது. அன்கிளைம்டு அசட்ஸ் 2 lakh crores. 2 lakh crores யாருமே கிளைம் பண்ணல, ஏன்னா எல்லாரும் இறந்துட்டாங்க. ஆனால் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லவே இல்லை. இதை எப்படி எடுக்கணும், எங்கே போட்டு வச்சுருக்கேன், பாண்டு எங்கே போட்டிருக்கேன், எதுவுமே யாரும் சொல்லலை. 2 லட்சம் கோடி ரூபா இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட போயிருச்சு 2 லட்சம் கோடியும். இப்படி எதுவுமே டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் இருக்கிறதுனால வர விளைவு தான் இது. தயவுசெய்து பண்ணாதீங்க அதை. ஷியோர் சார். ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். அது ஓகேங்க. நாங்கள் இதை எதுக்கு லைவ் லொகேஷன்லாம் கேட்குறேன்? லைவ் லொகேஷன் வந்து சேஃப்டி பர்பஸ் தான் சார். அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே போகிறாங்க வராங்க, நான் அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன்ல. அவங்க வீட்டுக்கு நான் தான் பதில் சொல்லணும், எங்கள் வீட்டுக்கு நான் தான் பதில் சொல்லணும். என்னமோ அவங்க கேர் ஆஃப் கார்டியன் அவங்கள விட்ட மாதிரி பேசுகிறீங்க. நான் என் ஒய்ஃபை நான் பொறுப்பாக பார்த்துக்கணும், அவங்க என்னை பொறுப்பாக பார்த்துக்கணும். இதுதான் லைஃப். நீங்கள் போகும்போது லைவ் லொகேஷன் அனுப்பிடுவீங்களோ? ஆமாம் சார், கேட்பேன் சார். ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ 1000 கேள்வி கேட்பேன்னு சொல்லுவாங்க. வெக்கேஷன் போகிறப்ப அனுப்புவேன், ஊருக்கு வந்து கட் பண்ணிடுவேன். நீங்கள் தனியாக போகும்போது லொகேஷன் அனுப்புறீங்களான்னு கேட்குறேன். தனியாக போகிறப்ப அனுப்ப மாட்டேன் சார். ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷன் போகிறப்ப அனுப்பிச்சிருப்பேன். அவங்க போகும்போது கேட்குறாங்க, அவங்க கேட்குறீங்க நீங்கள்? ஆமாம் சார். இப்போது நான் ரீசெண்டாக லாஸ்ட் இயர் கொடைக்கானல் போனேன். ஓகே, பட் நீங்கள் இப்போ நீங்கள் வரீங்க, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, இங்கே 12 கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, ரைட்? இது ஓகே. நீங்கள் கேமராலாம் பேசுகிறோன்னு நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, சும்மா இடத்துல இருக்கீங்க, ஒரு இடத்துல பேசுகிறீங்க, நம்மளை யாரும் ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ இல்லை நம்மளை யாரும் மானிட்டர் பண்ணுறாங்களோன்னு தெரிஞ்சால் நம்மளை அறியாமல் ஒரு மாதிரி கான்சியஸ் ஆகும்ல, அப்படின்னு கான்சியஸ் ஆகும்ல. இப்போ ஒய்ஃபைக்கே வெளியே போகிறாங்க, எந்நேரமும் வந்து யாரோ ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்கங்கிறது ஒரு மாதிரி கான்சியஸாக இருக்காது அது? சார் ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு சார். அந்த பைக்கை ஓட்ட விடணும்ல சார். எனக்கு எந்த ஸ்பேஸ் வரைக்கும் அலௌடுனா வீட்டிலேருந்து முக்கு கடை வரைக்கும் தான் நீ போயிட்டு வந்துடணும், வந்து வண்டி நிப்பாட்டிடணும். அதுக்கு மேலே நீ வண்டியை எடுத்துட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஆமாம், உனக்கு தான் 3 தெருவு கொடுத்துருக்கல, 7th street 6th street 5th street, அதுக்கு மேலே போகாது சார். வெளியே போயிட்டு ஒரு உங்களுக்கே தெரியும், கேர்ள்ஸ் வந்து எல்லாத்துலேயும் டேலண்டட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த பைக்குன்னு சென்சிட்டிவ் வரப்போ அவங்களுக்கு வந்து லாரி வரும் தெரியும், நேரில் போய் விடுறது, இல்லை லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிறது, இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுவாங்க. இல்லை, ஆக்சுவலாக ஒன்று என்னன்னா, இது ரொம்ப நாளாக இந்த இன்டர்நெட்டில் மீமாக போயிட்டு இருக்க ஒன்று தான். நீ உண்மையிலே யதார்த்தமாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கைகளுக்கு வண்டி வந்தது எப்போ வந்துருச்சு, அவங்க கைகளுக்கு வண்டி வந்தது இப்போ தான் வந்திருக்கு. நீ வண்டி வாங்கின உடனே நீங்களும் சரியாலாம் ஓட்டலை, நீங்களும் தப்பாக தான் ஓட்டுனீங்க, நீங்களும் 2 பேர் மேலே ஏற்றுனீங்க. இப்போ நான் இவங்களை சொன்னீங்கன்னா ரேஸ் ஓட்டக்கூடிய எத்தனையோ பேரை நான் சொல்லுவேன். அவங்க யார் பெண் தானே, அவங்க அப்படி ஓட்டுறாங்க.
சார் நீங்கள் என்ன பேசினாலும் ஏதாவது பேசி நம்மளே நம்ப வச்சுருவாரு சார். என்னன்னாலும் ஏதாவது ஒரு குறை வந்து ரெடியாக இருக்கும் சார். இப்போது நானும் ஒர்க் பண்ணுறேன், அவரும் ஒர்க் பண்ணுறாரு. கிட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை வீட்டில் இருக்க ஹவுஸ் சோர்ஸ் ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டியோ எல்லாரும் ஷேர் பண்ணிக்கணும். ஒரு நாள் சாதம் வந்து கூட ஆயிடுச்சுன்னா அது என் மேலே தான் சார் தப்பு. வீட்டில் வாங்கி வச்சோம் பழம் அழுகிடுச்சுன்னா என் மேலே தான் சார் தப்பு. ஸ்நாக்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நான் தான் சார் தப்பு. நான் தான் எடுத்து கையில் கொடுக்கல. என் பையன் ஒழுங்காக படிக்கல, அவனுக்கு சளி பிடிச்சிச்சு, ஜுரம் வந்துருச்சுன்னா என் மேலே தான் தப்பு. நான் தான் சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கல. துணியில் சாயம் பட்டா நான் தான் தப்பு. கரண்ட் பில் அதிகமாக வந்தால் கூட என் மேலே தான் சார் தப்பு. இந்த மாதிரி எல்லா தப்பும் நான் தான் சார் பண்ணுறேன். அவங்க வீட்டில் ஒரு லைஃப் சிஸ்டமாக அவர் வாழ்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக நான் இருக்கேனே தவிர நான் அந்த வீட்டில் வாழ்றேனா இல்லையானே எனக்கு தெரியல சார். இந்த மாதிரி பண்ணி எனக்கு ஒரு டைமில் என்னாச்சு, ரொம்ப பிபி ஷூட்டப் ஆகிடுச்சு சார். ஷூட்டப் ஆகி எனக்கு மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு சார் 8th மந்தில். இல்லை அதுக்கப்புறம் நான் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஒர்க்கில் நான் நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ அவங்க சொன்னாங்களே ஒரு தோசை கூட சூடாக சாப்பிட முடியல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா நான் அவங்கள உட்கார வச்சு நான் தோசை ஊற்றி தருவேன். இந்த பாடத்தை படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் உங்ககிட்ட ப்ராப்ளம் என்னன்னா, அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஹைலி மேனிபுலேட்டிவ் பிஹேவியர். நீங்கள் எதாவது சொன்னாலும் டக்குன்னு மேனிபுலேட் பண்ணி இந்த பக்கம் நீ தான் அதன்னு திருப்புறது தான் நீங்கள் பண்ணுறீங்க. சார் அவர் வந்து கேட்குற பாட்டு கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹிந்தி சாங்கை தான் கேட்பாரு. அவருக்காக கூட நான் ஒரு ஹிந்தி பாட்டு கற்றுக்கிட்டுலாம் பாடியிருக்கேன். எனக்கு என்ன ஆசைன்னா ப்ரைவசி வேணும், ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன். அவருக்கான ஸ்பேஸையும் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து அவர் எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டுறதோ இல்லை வந்து ஒரு வீடியோ கேம் விளையாடுறதோ பிடிக்காதுன்ற மீன்ஸ் இருக்கிறதே 2 நாள் தான் லீவு, அதில் கூட நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒய்ஃப் கூட இருக்க மாட்டீங்கன்னு நான் நினச்சி ஆசைப்படுவேன். பட் அவருக்கான ஸ்பேஸ் ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க, விளையாடுங்க. அதுக்கான செட்டப் முதற்கொண்டு நான் தான் சார் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆனால் நான் ஒரு தமிழ் படம் பார்த்துட்டே இருந்தேன்னா வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல அதை மாற்றி ஹிந்தி படம் இல்லைன்னா அவருக்கு பிடிச்ச பாட்டை போட்டுருவாரு சார். பிடிக்கல மீன்ஸ் எப்படி அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்காது தமிழ் மூவிஸ் இல்லைன்னா தமிழ் அவரே பாட்டு. அதை சொல்லிடுவார் இன்ட்ரெஸ்டாக இருக்காது அப்படின்னு. ஆனால் என் கூட தமிழ் படம் சேர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். ஒரு வீக்கெண்ட் உட்காந்து பார்ப்போம். ஒன்று அவர் இங்கே படம் ஓடிட்டு இருக்கோம், ஒன்று ஃபோன் பார்த்துட்டு இருப்பாரு, இல்லைன்னா பாதியில் தூங்கிடுவார். அது லைக் சில டைலாக்ஸ்லாம் புரியாது. ஸோ ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும் மூவிலேருந்து, அதில் தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன், இல்லைன்னா ஃபோன் வந்துட்டு இருப்பேன். இப்போ அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஹிந்தி பார்க்கும்போது. அவருக்கு அது தமிழ் புரியும் அந்த படம் பார்க்குறது, எனக்கு ஹிந்தி புரிய கூட புரியாது. உங்களுக்கு தமிழ் பேச தெரியும், தமிழ் புரியும்ல? தமிழ் பேசுவேன், எனக்கு புரியும். அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி பேசவும் மாட்டாங்கல்ல. கொஞ்சம் கற்றுக்கலாம் எனக்காக. கத்துட்டு தான் சார் இருக்கேன், கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் கத்துட்டு தான் இருக்கேன். அவர் என்ன சொல்றாரு, நீ ஹிந்தி ஒரே பாரு. முதல்ல அவங்க ஏன் கற்றுக்கணும்? ஒரு நல்ல கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். அவங்களுக்கு நார்த் ரொம்ப சுற்றணும்னு ஆசை. இப்போ ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நார்த்தில் போவீங்கல்ல? போவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பேசணும், பார்கெயின் வாங்கணும்னா அது நம்மளுக்கு அது வராது. அதெல்லாம் ஏக் பாக்கெட் தூத் தேதுன்னா கொடுத்துருவேன், ரைட்டா? அதுக்கெல்லாம் ஹிந்தி கற்றுக்கணும்னா டூ மச். 2 பானிபூரி வாங்கணும், டீ கடையில் போய் டீ வாங்க முடியாது, இதெல்லாம் ரொம்ப டூ மச்.